எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒரு சின்ன குட்டி கதை சொல்ல போகிறேன். கதை இல்லை, அது உண்மையாக நியூஸ். அது எத்தனை பேர் கேட்பீங்க கேட்க மாட்டீங்க எனக்கு தெரியாது. தள்ளி விட மாட்டேங்க எனக்கு தெரியாது. இருந்தாலும் சொல்கிறேன், பார்க்குறவங்க கண்டிப்பாக அதை யோசிச்சு பாருங்கள். ஒரு ஆந்திராவில் சித்தூர்ன்ற ஊருக்கு போயிருந்தேன். அங்கே போனாக்கா வாழையில் கிடைக்கக்கூடிய இடம் கொஞ்சம் தூரம், ஒரு 5 கிலோமீட்டர், ஒரு 3 கிலோமீட்டர் போனாக்கா வாழைல மரம், வாழைத்தோப்பெல்லாம் இருக்குது. இருந்தாலும் அந்த சின்ன ஹோட்டலில் பார்த்திங்கனாக்கா பிளாஸ்டிக் கவரே வச்சு இட்லி பேக் பண்ணுறாங்க, சாம்பாரும் பேக் பண்ணுறாங்க சூடாக. அதே மாதிரி சாப்பிட்றவங்களுக்கு கூட பிளாஸ்டிக் கவர் வச்சு தான் கொடுக்குறாங்க. பிளாஸ்டிக் கவரை வச்சு இட்லி மாவும் ஊற்றுறாங்க. எல்லாமே பிளாஸ்டிக் கவர்லேயே நடக்குது. அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஊர் எவ்வளோ மேல். பிளாஸ்டிக் கவர் இல்லாமல் இந்த இட்லி மாவெல்லாம் துணி வச்சு ஊற்றுறாங்க, தட்டில் வாழையில் வச்சு ஊற்றுறாங்க. நான் அந்த ஊருக்கு போயிருந்தேன், பார்த்தேன். அது ஒரு நியூஸாக சொல்கிறேன். எத்தனை பேர் கேட்குறீங்க கேட்க மாட்டேங்க தெரியாது. இருந்தாலும் கேட்டாலும் தெரிஞ்சவங்க பார்த்துக்கோங்க. அந்த ஊருக்கு போகிறவங்க பார்த்துக்கோங்க, பார்த்து நம்புங்க.